வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் நிலத்தோடைய பட்டாவை எப்படி உங்கள் மொபைலில் நீங்களே எடுத்துக்கிறது அல்லது ஓப்பன் பண்ணி பார்க்குறது. வேறு ஒன்றுமே கிடையாது. உங்கள் மொபைலில் ப்ரௌசர் போங்க. இப்போ நான் கூகுள் குரோம் ப்ரௌசர் போகிறேன். அதில் போயிட்டு ப்ரௌசரில் பட்டா சிட்டான்னு டைப் பண்ணுங்கள். அதாவது கூகுளில் பட்டா சிட்டான்னு டைப் பண்ணுங்கள். பட்டா சிட்டான்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வர்ற ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே, அதாவது முதல்ல வர லிங்க்கே அந்த பட்டா சிட்டா பார்க்குறதுக்கான லிங்காக தான் வரும். இதோடைய டைரக்ட் லிங்க்கை இந்த வீடியோவுடைய டெஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நான் தந்திருக்கேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் நேரடியாக போய்க்கிடலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நிலத்துக்கான பட்டா விவரங்களை பார்த்துக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு உருவாக்கி கொடுத்துருக்கிற ஒரு வெப்சைட். இப்போ இதில் அந்த பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடையன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் மாவட்டம், வட்டம், கிராமம் 3 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த இடத்தோடைய பட்டா பார்க்க போகிறீங்களோ அந்த இடம் எந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த இடம் உள்ள வட்டம், அதாவது தாலுகா. அடுத்து கிராமம். கிராமத்தில் அந்த இடம் எந்த கிராமத்தில் இருக்கோ அந்த கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த இடத்தோடைய பட்டா எண் வச்சுருந்தீங்கன்னா பட்டா எண்ணுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி போய்க்கலாம். இல்லை புல எண், அதாவது சர்வே நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அந்த புல எண்ணுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி போய்க்கலாம். இல்லை என்கிட்ட இந்த ரெண்டுமே இல்லை, பட்டா நம்பரும் தெரியலை, சர்வே நம்பரும் தெரியலை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த பட்டாதாரருடைய, அதாவது பட்டா உரிமையாளர், அதாவது நிலத்தின் உரிமையாளர், அவருடைய பேரை டைப் பண்ணியே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட சர்வே நம்பர் இருக்கிறதுனால நான் புல எண்ணை கிளிக் பண்ணிக்கிறேன். புல எண் அந்த இடம் நத்த வகையில் சேருமா இல்லை சாதாரண நம்ம ரூரல், அதாவது ஊரக வகை, அதாவது தனிப்பட்டா அப்படி சொல்லுவாங்க, ப்ரைவேட் லேண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த வகையோ அந்த பொருத்தமான வகையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறணும். நான் இப்போ ஊரகம் சூஸ் பண்ணுறேன். அதில் புல எண், அதாவது சர்வே நம்பர் கிளிக் பண்ணுறேன். அடுத்து உட்பிரிவு எண், சப்டிவிஷன் நம்பர்னு சொல்லுவாங்க. சப்டிவிஷன் நம்பர் கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து அங்கீகார மதிப்பை உள்ளிடவும், அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த கேப்சான்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கேப்சா. இதில் இருக்கிற அதை நம்பரு எழுத்தை அப்படியே இந்த கட்டத்துக்குள்ளே நம்ம டைப் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கீழே சமர்ப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வந்துடுச்சு, உங்கள் இடத்துக்கான பட்டா ஓப்பன் ஆகிரும். இவ்வளோ தான். இந்த மேலே நம்ம போட்டிருக்க மாதிரி மாவட்டம், வட்டம், கிராமம், பட்டா எண், பட்டாதாரருடைய பெயர், அடுத்து சர்வே நம்பரு, அதாவது புல எண் 134, உட்பிரிவு எண் 13 வந்திருக்கு இல்லையா, அதுதான். பக்கத்தில் புஞ்சை, அதாவது அந்த நிலம் புஞ்சை இடமா நஞ்சை இடமான்ற ஆப்ஷன்லாம் இதில் தெளிவாக காமிச்சிருவாங்க. இந்த நான் இப்போ பார்த்துருக்க இடம் புஞ்சை நிலம், அதாவது புன்சை நிலம். அதோடைய பரப்பளவு கீழே பரப்பளவு வந்து எப்பயுமே கம்ப்யூட்டர் சிட்டால் இயர்ஸ் கணக்கில் தான் காமிச்சிருப்பாங்க, அதை பார்த்துக்குங்க. இப்போ இதை சேவ் பண்ணணும் அப்படின்னா கீழே பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் வரும். பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கிறீங்களான்ற காமிக்கிறதுக்காக வரும். அதில் ரைட் சைடில் பிடிஎஃப், மேலே பிடிஎஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிடிஎஃப்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். அதில் இந்த கீழே வட்டாட்சியர் அலுவலகம்ன்ற நேம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அப்படியே சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச பேரில் சேவ் பண்ணணும்னாலும் சேவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பட்டா சிட்டான்னு சேவ் பண்ணுறேன். பட்டா சிட்டான்னு நம்மளுக்கு எந்த ஸ்டோரேஜில் எந்த இடத்துல வேணாலும் போய் சேவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ டவுன்லோடுன்ற ஆப்ஷனில் போயிட்டு சேவ் பண்ணுறேன். திரும்ப நம்ம அதை எடுத்து பார்த்துக்கலாம். சேவ் பண்ணிட்டேன். அதை எப்படி எடுத்து பார்த்துக்கிறதுனா, உங்களுடைய மொபைலில் இருக்கிற ஸ்டோரேஜ் போங்க, அதாவது ஃபைல் மேனேஜர். அதில் போயிட்டிங்கன்னா
நான் மெமரி கார்டில் சேவ் பண்ணியிருக்கேன். மெமரி கார்டில் டவுன்லோடுன்ற ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணியிருக்கேன். அதில் போய்ட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, பட்டா சிட்டான்னு சேவ் பண்ணது. அதை எப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா பிடிஎஃபாகவே இப்படி இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். இதை நீங்கள் இதை கிளிக் பண்ணி யாருக்கு வேணாலும் அனுப்பணும்னாலும் வாட்ஸ்அப், மெயில் இந்த மாதிரி எந்த ஆப்ஷனில் யாருக்கு வேணாலும் அனுப்பிக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இது போலான பொதுமக்களுக்கு எளிமையான தகவல்கள் அனைத்தையும் நம்ம படிக்கட்டு யூடியூப் சேனலில் நாங்கள் கொடுக்க இருக்கோம். இது போலான மற்ற வீடியோக்களையும் தொடர்ந்து உங்களுக்கு தெரிய வரணும், இல்லை உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா படிக்கட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறை குறைய கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே, வணக்கம்.